ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூஜி. நான் சரி இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆல்ரெடி பார்த்த சங்கலை ஃப்ரெண்ட் அடுத்த சாப்டர் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வேலை இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதில் கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வந்து ஃபுல்லாக வந்து பாருங்க. நீங்க இன்னும் வந்து மற்ற வீடியோவில் பார்க்காம இந்த வீடியோ வந்து பார்க்குறீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப தப்பு. அண்ட் தென் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காம எல்லா வீடியோ வந்து செக் பண்ணிட்டு அண்ட் தென் இந்த வீடியோ வந்து செக் பண்ணுங்க. ஒருவேளை இது நீங்க வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா வந்து இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சரி, ஓகே. இப்போ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்குன்னா ஆல்ரெடி பார்த்த சங்கலை ஃப்ரெண்ட் அடுத்த சாப்டர் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தென் வாங்க செகண்ட் வீடியோக்குள்ள போயிட்டு ஃபுல் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல வந்து நம்ம ஹீரோ எங்க வந்திருப்பேன் வந்து பேரக் சிட்டி அப்படி சொல்லி வந்து ஒரு பிளேஸுக்கு தான் வந்து வந்திருப்பான். அண்ட் தென் நம்ம ஹீரோ ஒரு முக்காடு பாட்டு அண்ட் தென் உள்ள வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது மற்றவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சரி, இந்த டைம் வந்து என் பொருளை வந்து காணாம போயிருச்சு. அண்ட் தென் அவங்க எப்போ வந்து கண்டுபிடிச்சு தருவாங்கன்னு தெரியல. ஒருவேளை அவங்க கண்டுபிடிச்சதுக்குள்ளே வந்து என் கோஸ்ட் எல்லாம் வந்து முடிஞ்சு போயிருந்து நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து புலம்பிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து நம்ம ஹீரோ எதுக்கு வந்திருப்பேன் வந்து ஃபேமஸ் லைஃப்க்கான ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இங்க கிடைக்கும். அண்ட் தென் அதுக்கோசரம் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அண்ட் அப்படி வேற இடத்துல வந்து காமிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு ஆச்சா இன்னும் எத்தனை வந்து பிரச்சனை தான் வரப்போகுதுன்னு தெரியல அப்படி சொல்ற மாதிரி வந்து காமிக்கிறாங்க. இதுல எது காமிக்கிறாங்கன்னு தெரியல. அப்புறம் வாட்டி வீரோ வந்து காமிக்கிறாங்க. இருக்குல்ல 11th ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிட்டியே வந்து இந்த ஒரு சிட்டி தான். அண்ட் தென் இங்க வந்து நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். அண்ட் தென் அதுக்கோசரம் தான் வந்து இங்க வந்தேன் அப்ப நம்ம வந்து பேசிட்டு இருக்கும்போது பட் ஆனா வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு விதமா தான் இருக்குது அப்படியே சொல்லும் போது அண்ட் தென் யாரோ ஒருத்தங்க வந்து கத்திக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. எல்லாம் தள்ளிப்போ அண்ட் தென் எங்க குறுக்கால இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர்லாம் வந்து கத்திக்கிட்டே வராங்க. அண்ட் தென் நாங்க யாரும் தெரியும் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அண்ட் அப்பதான் நம்ம ஹீரோ வந்து நோட் பண்றா அவங்க வந்து ஒரு பெகமெத் அப்படிங்கிற ஒரு கில்ட வந்து சேர்ந்தவங்க. அண்ட் தென் இவங்க வந்து அதர் வேர்ல்டு கில்ல ஒரு சப் கில்டுன்னு வச்சுக்கலாம். அண்ட் தென் அந்த மாதிரி ஒரு கில்டு தான் இவங்க. அண்ட் தென் இவங்க எப்பயுமே வந்துட்டு லோவர் போலுக்குள்ள வரமாட்டாங்களே, அப்பர் ஃபுல்ல தானே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கா. அண்ட் தென் இவங்க கீழே வந்திருக்காங்கன்னா கண்டிப்பா வந்து அதர் வேர்ல்டு கில்டுக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான். கண்டிப்பா அது என்ன பிரச்சனைங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் தென் நம்ம ஹீரோ வேற ஒரு இடத்துக்கு போறான். அண்ட் தென் இந்த இடம் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கடைக்குள்ள போகும்போது வந்துட்டு அப்படியே வந்து எல்லாரும் வந்து நம்ம ஹீரோ வந்து பாக்குறாங்க. அண்ட் தென் ஒரு 2 பேர் வந்து பாக்குறாங்க. இவங்க யாருன்னா வந்து நம்ம ஹீரோட்ட வந்து ஆல்ரெடி வந்து அடி வாங்கினவங்களா தான் இருப்பாங்க. அதை நீங்க மூஞ்சி பார்த்தா வந்து தெரியும். வந்து நம்ம ஹீரோ வந்து பாட்டர்கிட்ட போயிட்டு அவங்ககிட்ட வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படி சொல்லும் போது வந்துட்டு நாங்க எல்லாத்தையுமே வந்து வரவேற்போம். அண்ட் தென் வாங்க அண்ட் தென் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்கறாங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்கை புக் விங்ஸ் அது வந்து எனக்கு கண்டிப்பா தேவைப்படுது. அண்ட் தென் அது எவ்வளவு இருந்தாலும் சொல்லுங்க நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஓகே அந்த விஷயங்களை வந்து எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அண்ட் தென் 31st இருக்கக்கூடிய அந்த ஃப்ளோர்ல இருக்கிறதா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும் போது அது வேணா வந்து கொஞ்சம் செலவாகும்னு சொல்லும் போதே நம்ம ஹீரோ வந்து காசு வந்து கொடுத்துறனா ஓ பரவாயில்லையே அப்படின்னு சொல்லும் போது அண்ட் தென் எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி வந்து நம்ம ஹீரோ வந்து காசு தூக்கி போட அண்ட் தென் நீங்க வந்து ரொம்ப வந்து தாராள மனசா இருக்கிறீங்க, அதனால வந்து உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லுங்க அப்படி சொல்லும் போது இந்த 11th ஃப்ளோர்ல வந்து அந்த பெகமத் குரூப் வந்து எதுக்கு இருக்குது அண்ட் தென் என்ன ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்குது அப்படி சொல்லி ஹீரோ வந்து கேட்கறான். நீங்க இது கேட்கறத பார்த்தா வந்து 11th ஃப்ளோருக்கு இதை வந்து ஃபர்ஸ்ட் டைமா வரீங்களோ அப்படி சொல்லி சொல்லும் போது இல்ல எனக்கு பெருசா வந்து எங்க தலையறதுல எனக்கு விருப்பம் இல்ல, அதனால பெரிய பெரிய சிட்டிக்கெல்லாம் வந்து நான் போகல அப்படி சொல்லும் போது சரி ஓகே அப்படியா அப்படின்னா வந்துட்டு நான் வந்து சொல்றேன், ஆனா எதுல இருந்து ஆரம்பிக்கிறது, சரி ஓகே அண்ட் தென் உங்களுக்கு இந்த விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன், அதாவது அஜூஸ்வாடுகளுக்கும் அப்புறம் வந்து டெட்ராகன்களுக்கும் வந்து ஒரு பெரிய சண்டை வந்து போயிட்டு இருக்குது அப்படி சொல்லும் போது நம்ம ஹீரோ பயங்கரமா சாக்கவரா என்னது அப்படி சொல்லும் போதே அண்ட் தென் அந்த பார்ல வந்து 2 பேரும் வந்து உஷாரா வராங்க. அண்ட் தென் நம்ம ஹீரோ கொஞ்சம் கவனக்குறைவா இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்க வந்து கண்டினியூ பண்ணுங்க அப்படி சொல்றாங்க. ஓஹோ அப்படின்னா வந்து உங்களுக்கு உண்மையாலுமே எதுவுமே தெரியாதோ, அண்ட் தென் இப்ப வந்து நான் தெளிவா சொல்றேன், இந்த மாதிரி வந்துட்டு ரெட் டிராகன் கில்ல சேர்ந்தவங்க வந்து இந்த மாதிரி லியான்டேங்கிற அந்த அசோசியேட் கில்ல சேர்ந்தவங்க வந்து அட்டாக் பண்ணாங்க. அவன் ரீசெண்டா வரும்போது குத்துயிரும் குரலுயிருமா தான் வந்தான், அதாவது அவங்களோட உடம்புல எதுவுமே இல்லை உயிரை தவிர்த்து அப்படிங்கிற மாதிரி தான் வந்தான். அதனால வந்துட்டு இந்த மாதிரி 2 ஒரு பெரிய கில்டுக்கு வந்து இப்ப வந்து போர் வந்து ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னு வந்து பாட்டு வந்து சொல்லிட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து அப்பதான் யோசிச்சு பாக்குறேன் அந்த பகாமக்கும் லியான்டேக்கும் வந்து சண்டை நினைச்சா இது கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா தான் வந்து போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அண்ட் தென் இப்ப வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து 11th ஃப்ளோர் தான் அந்த போர் வந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிதான் வந்து எல்லா இன்ஃபர்மேஷன் வந்து பரவிட்டு இருக்குது அப்படி சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு வந்து புரியல எதுக்கு இங்க அப்படி சொல்லி கேட்கறான். அண்ட் தென் அதுக்கு வந்து பல ரீசன் இருக்குது. பட் ஆனா ஒரு மெயினான ரீசன் வந்துட்டு இது வந்து ஒரு அபேண்டன் பண்ணப்பட்ட ஒரு லேண்டு, அதனால வந்து இதுல நிறைய மித்திக்கல் கிரியேச்சர்லாம் இருக்குது. அண்ட் தென் அதனாலதான் வந்து இந்த இடத்த வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அண்ட் தென் மித்திக்கல் கிரியேச்சர் வந்து எதுக்கு வந்து இம்பார்ட்டன்டா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. மித்திக்கல் கிரியேச்சருங்களை வந்து ஒரு பிளேயரை வந்து பயங்கரமா வந்து பவர்ஃபுல் ஆகும். அதனாலேயே வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க மித்திக்கல் கிரியேச்சர் வந்து உருவாக்குறதுக்கு ஐ மீன் அது முட்டை வந்து பேக்க வைக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து ஆர்டிஃபேக்ட் அது இதுன்னு சொல்லி கலெக்ட் பண்ணி அண்ட் தென் அதுக்கெல்லாம் வந்து இது பண்ணுவாங்க. அது மூலியமா வந்து அது பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அது மூலியமா அவங்க பிளேயர் வந்து பயங்கர பவர்ஃபுல்லா இருப்பாங்க அப்படி சொல்லி போட்டுருக்குது. அப்பதான் நம்ம ஹீரோவும் சரி ஓகே அண்ட் தென் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ இன்னும் கொஞ்சம் காசை கொடுத்துட்டு அண்ட் தென் அந்த இடத்தோட வந்து கிளம்புறான். அண்ட் தென் நம்ம இது வந்து உண்மையா இருந்துச்சுன்னா அப்ப நம்ம வந்து இங்க இருக்கவே கூடாது, அண்ட் தென் கொஞ்ச நாள்லயே வந்து இங்க இருந்து கிளம்பணும் எல்லாரும் வரத்துக்குள்ளார அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான்.
அண்ட் இந்த சமயத்துல வந்து பார்டெண்டர் வந்து இன்னொருத்த வந்து பேசிட்டு இருக்கிறான். அண்ட் நீங்க ஒண்ணு கவனிச்சிங்களா, இவங்ககிட்ட வந்து பயங்கரமான ஒரு கில்லிங் கண்டென்ட் வந்து வருது அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே வந்துட்டு, இது நான் பார்த்ததுதான். பட் ஆனா வந்துட்டு நீ அவனை வந்து ஃபாலோ பண்ணு, அவங்ககிட்ட வந்து இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் எல்லாம் நிறையவே இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்ல, நான் எதுக்கு அண்ட் தென் என்ன உயிரை வந்து நீங்க பலி கொடுக்க பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல நீ வந்து போய் ஃபாலோ பண்ணு அப்படி சொல்லும் போதே வந்து என்ன அவன் அவ்வளவு இம்பார்ட்டனா அப்படி சொல்லி கேட்கும்போது, அண்ட் தென் உன் கண்ணை வந்து எங்க வச்சிருக்கேன்னு தெரியல, அண்ட் தென் அவன் தான் வந்து அந்த மாஸ்க் மேனு, அதனால வந்து அவனை வந்து ஃபாலோ பண்ணு அப்படி சொல்லும் போதே வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு இடத்துல வந்து நடந்து போயிட்டு இருக்கிறான். அப்படியே நம்ம ஹீரோ வந்து சடனா நிக்க, அண்ட் தென் நீங்க எவ்வளவு நேரம் வந்து ஒளிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, அண்ட் தென் அங்க ஒரு சில பேர்லாம் வந்து வெளியே வராங்களா, அண்ட் தென் நாங்க வந்து ஆர்டரை வந்து பார்க்க வந்தோம் அப்படி சொல்றாங்க. நம்ம ஹீரோ மாஸ்க் மேன் தான், பட் ஆனா ஆர்டர்னு வந்து சொல்றாங்க. அந்த பார்டெண்டர் அதை வந்து சொல்லியிருப்பாங்க, பட் நான் தான் வந்து மாஸ்க் மேன் சொல்லியிருப்பேன். அண்ட் தென் அவங்களை பார்க்க வந்தேன் அப்படி சொல்லி வந்து சொல்ல, அண்ட் தென் இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படி சொல்லி கேட்க, அண்ட் தென் இப்போ இந்த கொஞ்ச நாளாவே வந்து இங்க நிறைய திருட்டுலாம் வந்து நடந்துட்டு இருக்குது, அதுக்கு வந்து நீங்க தான் காரணமா இருப்பீங்களோன்னு எனக்கு தோணுது, அதனால வந்து எனக்கு இன்வெஸ்டிகேஷன்ல வந்து நீங்க கோஆபரேட் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோட பேக்கை பார்க்க, அண்ட் தென் நம்ம ஹீரோ வந்து ஓகே புரிஞ்சு போச்சு, அண்ட் தென் உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை வந்து நீங்க தலையிறதே வந்து வேலையை வச்சிருக்கீங்க, அண்ட் தென் எல்லா ஃப்ளோர்லயும் சரி இந்த மாதிரி ஒரு தற்கொலை சேர்ந்தான் வந்துடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து இவங்களை பார்த்து ஒரு வில்லமான சிரிக்க, நம்ம ஹீரோட ஷேடோல இருந்து அப்படியே ஸ்கெலிட்டன் வந்து அப்படியே வந்து எட்டி பார்க்குற மாதிரி இருக்குது. அண்ட் அப்படியே நம்ம ஹீரோ தான் சொல்றான், அண்ட் தென் நீங்க வந்து என்ன வந்து அட்டாக் பண்ண போறீங்கன்னா தேவையில்லாத ரீசன்ல வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படி சொல்லும் போதே வந்து நான் சமய கடுப்பாயிட்டு, அண்ட் தென் நீ தான் நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், அண்ட் தென் நீ தான் வந்து எல்லாத்தையும் வந்து துன்பப்படுத்தி இருக்கிற, அண்ட் தென் எல்லாத்தையும் வந்து அட்டாக் பண்ணிருக்கிற, அதனால வந்து ஒன்னா வந்து அதனால அட்டாக் பண்ண போறோம் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஒரு ஸ்லாஷ் வந்து பண்றான். அண்ட் தென் அவன் தலை ஒரு மாதிரி வந்து போக அப்படியே வந்து ரத்தமும் தெரிக்க, அண்ட் தென் அவன் தலை அப்படியே வந்து கீழே விழுவுது. அதாவது நம்ம ஹீரோ வந்து தலையை வந்து ஸ்லாஷ் பண்ணிட்டான். அண்ட் அதே சமயத்துல அவன் ஸ்கெலிட்டன் ஸ்வான் பண்ணி விட, அந்த ஸ்கெலிட்டன் வந்து எல்லாத்தையும் வந்து அட்டாக் பண்ண போது ஐயோ ஓடுங்கடா, அண்ட் தென் ஒரு கொடூரமான விஷயங்கள்லாம் வருதுடா அப்படின்னு சொல்லும் போதே வந்து எல்லாத்தையும் வந்து அதை ஈஸியா வந்து கொண்டுட்டு இருக்குது. எல்லாரும் எப்படி வந்து தப்பிக்கலான்னு பார்த்தா வந்து எல்லாத்தோட பக்கத்துலயே வந்து ஒவ்வொரு ஸ்கெலிட்டன் இருக்க, அண்ட் தென் அவங்க யாராலையும் தப்பிக்க முடியலன்னு தெரிஞ்சு போச்சு. அண்ட் தென் எல்லாத்தையும் வந்து முடிச்சு விட்டு, அண்ட் தென் இன்னும் ஒரு சில பேர்லாம் இருக்காங்க, ஐயோ எனக்கு காப்பாத்துங்கன்னு சொல்லி வந்து அவங்களும் வந்து பயங்கரமா ஓட, அண்ட் தென் இவங்களை வந்து அந்த ஸ்கெலிட்டன் வந்து துரத்தி வருது. அதுல இருந்து எப்படியாவது தப்பிச்சிடலாம் அப்படி சொல்லி வந்து அவங்களும் வேகமா ஓட, பட் ஆனா வந்து தப்பிக்க முடியல. ஸ்கெலிட்டன் வந்து முடிச்சு விட, அண்ட் அதே சமயத்துல வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்றான். அண்ட் அதுல வந்து கடைசியா வந்து ஒரே ஒருத்தம் தான் இருக்கானா, அண்ட் தென் அவனும் சொல்றான் எப்பயும் போல பழைய எனக்கு தான், அண்ட் தென் நான் வந்து இப்ப யாருன்னு தெரியுமா, எங்களுக்கு வந்து எவ்வளவு பிடிக்கலாம் வந்து சப்போர்ட் பண்றது தெரியுமா அப்படி சொல்லும் போது, முதல்ல அவங்களுக்கு தெரிஞ்சாதானே அட்டாக் பண்ண வருவாங்க, அண்ட் தென் அவங்க தெரியறதுக்கு முன்னாடி அவங்க எல்லாத்தையும் வந்து முடிச்சிட போறல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்றான். அண்ட் தென் நம்ம ஹீரோ அவனை அப்படியே வந்து தூக்கி விட்டு, அண்ட் தென் அவனையும் சொல்லி வந்து முடிச்சுடுறான். அண்ட் அப்படியே அந்த சீனை வந்து கட் பண்ணி அப்படியே வேற இடத்து காமிக்கிறாங்க. அங்க இன்னும் ஒரு நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் அப்பா அதுல ஒருத்த வந்து சொல்றான், அண்ட் தென் அவங்க வேலையை வந்து ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன், அண்ட் தென் ஃபைட் போறது வந்து இங்கே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அண்ட் தென் வந்து அவங்க வந்து இந்த அவனை பிடிக்க போனவங்க வந்து இந்த ஒரு பெகமெத்தில் ஒரு முக்கியமான ஆட்கள் தான் வந்து பிடிக்க போயிருக்காங்க, கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆட்கள் தான் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, அண்ட் தென் அப்பதான் வந்து இந்த ரெட் மணிக்கு வந்து தெரியுது. அண்ட் தென் நான் வந்து எல்லாத்தையும் வந்து முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், அவன் முடிச்சதை பார்த்தா வந்து அசுசோழர்களோட வந்து ஒரு சண்டை போடணும்னு சொல்லி பாக்குறான்னு நினைக்கிறேன், அண்ட் தென் அவன் எப்படி வந்து தப்பிக்க முடியும் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போதே வந்து இன்னொருத்தவங்க சொல்றான், அண்ட் தென் கவலைப்படாதீங்க அவன் வந்து தனியாள் மட்டும்தான், அவன் இப்பதான் வந்து வளர்ந்துட்டு வந்தா கூட வந்து இப்ப அவன் தனியா தான் இருக்கான், அண்ட் தென் நம்ம எல்லாருமே என்ன பண்ணலாம் வந்து அவனை சுத்து போட்டு அண்ட் தென் அவனை பிடிக்க ட்ரை பண்ணாம வந்து ரொம்ப ஈஸியா போயிடும் அப்படி சொல்லி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அப்படியே வந்து அங்க ஒரு மயான அமைதி தெரியுது. அண்ட் தென் எல்லாருமே வந்து பார்க்கும்போது வந்து ஏன் உங்க கொஞ்சம் இருட்டா இருக்கிற மாதிரி இருக்குது, அண்ட் தென் இப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து சொல்றான். அண்ட் தென் இப்ப வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, அண்ட் தென் எல்லாருமே வந்து ஸ்வாடா வந்து இருங்க, எங்க தனியா வந்து பிரிஞ்சு போயிடாதீங்க அப்படி சொல்லும் போதே வந்து அவன் சொன்ன வந்து கொஞ்சம் ஷாக் ஆகுறான். அப்படியே கொஞ்ச நேரத்திலேயே வந்து நிறைய பேர் வந்து காணாம, அண்ட் தென் எங்கடா போனாங்க மத்தவங்க அப்படி சொல்லி கேட்கும்போது, கேப்டன் அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல, பட் ஆனா வந்து நிறைய பேர் வந்து காணோம் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அப்போ ஒருத்த வந்து பதறிட்டே வந்து வரான், ஐயோ ஓடுங்க இங்கெல்லாம் நிக்காதீங்க, அண்ட் தென் நீங்க போலாம், நம்ம வந்து இதை இப்பயே வந்து முடிச்சுட்டு போலாம் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அண்ட் தென் நீ சொன்னதுக்காக வந்து ஈஸியெல்லாம் வந்து முடிச்சுட்டு போக முடியாது, முதல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லு அப்படி சொல்லி கேட்கும்போது வந்து இல்ல கோஸ்ட் எல்லாம் வந்து என்ன வந்து அட்டாக் பண்ண வருது, ப்ளீஸ் எல்லாம் வந்து ஓடுங்க, இங்கெல்லாம் இருந்தோம்னா வந்து செத்துருவோம் அப்படி சொல்லும் போது, என்னது கோஸ்டா, நீ என்ன வந்து மான்ஸ்டர் கேட்டு வந்து சொல்றியா அப்படி சொல்லி கேட்கும் போதே வந்து ஆனா பைத்தியக்காரா இது ரொம்ப முக்கியம் பாரு, இது என்னவா இருந்தா என்ன, இப்போ வந்து நம்மள வந்து அது கொண்டுட்டு இருக்குது, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கும்போதே அவன் சொல்லி வந்து அப்படியே வந்து முடியுது. அண்ட் தென் இப்ப இங்க என்ன ஆச்சு சுத்தமா வந்து எந்த இடமா தெரியலையே அப்படி சொல்லிட்டு மத்தவங்க வந்து ரொம்ப பதறிட்டு இருக்காங்க. அண்ட் அப்ப சொல்றான் கேப்டன் வந்து உங்க பின்னாடி பாருங்க அப்படி சொல்லும் போதே வந்து அங்க வந்து கோஸ்ட் வந்து நிக்குது. அண்ட் தென் இது பார்த்துட்டு ஐயோ இது வந்து ஒரு டெபில் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து பயங்கரமா வந்து பயப்படுறாங்க. அண்ட் தென் அப்பதான் வந்து அந்த ஒரு விஷயங்கள் வந்து பேச ஆரம்பிக்குது. அதாவது இந்த ஃபாகை பத்தி வந்து சொல்றாங்க. இந்த ஃபாக் வந்து இருக்கிறதே வந்து ஒன் ஆஃப் த ஸ்கில் தான், பட் இந்த ஃபாக் இருக்கிறதுனால நிறைய பேருக்கான ஃபியர்ங்கிறது வந்து ரொம்ப வந்து பயங்கரமா இருக்கும். இதனால வந்து பக்கத்துல யார் இருப்பாங்கன்னு வந்து சொல்லவே முடியாது. அது இல்லாம வந்து இந்த ஃபியருங்கிறது வந்து ஒரு செயின் மாதிரி, அண்ட் தென் கண்டினியூவா வந்து ஒவ்வொருத்தன் வந்து மாறுற மாதிரி, அண்ட் தென் ஒருத்த மாதிரி தான் போதும், அண்ட் தென் அவன் மூலியமா வந்து எல்லாமே வந்து பயந்துருவாங்க அப்படி சொல்லி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அப்பதான் ஸ்கெலிட்டன் வந்து பேச ஆரம்பிக்குது. அண்ட் தென் இந்த ஸ்கில் வந்து ரொம்ப வந்து பெட்டரான ஸ்கில் தான், அது இல்லாம வந்து இந்த ஹியூமன்ஸை வந்து பயங்கர வீக்கா இருக்குதா, அண்ட் தென்
தென் என் மாஸ்டரே வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சமகடுப்புல இருக்குது. என்னுடைய மாஸ்டர் வந்து என்னை வந்து காப்பாத்தினாங்க. எதுல இருந்து நான் வந்து அந்த நரகத்தோடி கஷ்டத்துல இருந்து என்னோட சஃபரிங்ல இருந்து என்னோட மாஸ்டர் வந்து காப்பாத்தினாங்க. அதுக்கோசரமே வந்து இந்த மாதிரி அற்பமான பூச்சிகளை வந்து நாம வந்து கிரஸ் பண்ணணும். அண்ட் தென் அவங்களை வந்து கொண்டு முடிச்சுட்டு அண்ட் தென் அவங்ககிட்ட போய் சொன்னோம்னா வந்துட்டு அவர் வந்து எனக்கு வந்து நிறைய பேர் சோல் கிறிஸ்டல் வந்து கொடுப்பாங்க. அண்ட் அது மூலியமா வந்து நான் இன்னும் பவர்ஃபுல் ஆகலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அண்ட் அப்போ நான் மீறி வந்து சொல்லியிருப்பேன். அண்ட் தென் உன்னால பேச முடியும் தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு வந்து ஓரளவு வந்து பேச முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. அண்ட் தென் நான் வந்து எப்பயுமே வந்து என்னுடைய மாஸ்டருக்கு வந்து ஒரு பேர்டனா இருந்துடக்கூடாது. அண்ட் தென் நான் வந்து அவர் அளவுக்கு வந்து பவர்ஃபுல் ஆகணும், நிறைய விஷயங்களை வந்து சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோஸ்டே வந்து ஒரு சில விஷயங்கள்ல வந்து சொல்லுது. இந்த விஷயங்களை வந்து பண்ணணும் முதல்ல வந்து என்னுடைய எஜமானோட எதிரிகள் எல்லாத்தையும் இருந்து கொள்ளணும், அதாவது என் மாஸ்டரோட எதிரிகள் எல்லாத்தையும் கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து கொல்லணும் அப்படின்னு அது சொல்ல ஆடியன்ஸ் வந்து கட் பண்றாங்க. அண்ட் இதோட இந்த சாப்டர் வந்து முடியுது. அண்ட் தென் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் நல்லா வந்து பண்ணி விட்டுருங்க. அண்ட் தென் மறக்காம எல்லாத்தையும் வந்து பண்ணி விட்டுருங்க. அண்ட் தென் இந்த வீடியோ பத்தியும் அப்புறம் வந்து என் வாய்ஸ் ஓவர் பத்தியும் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. அண்ட் தென் கமெண்ட் பாக்ஸ் கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்குது, அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து பண்ணுங்க. அண்ட் தென் உங்களோட சப்போர்ட் வந்து நிறைய தாங்க, அப்பதான் வந்து மேலும் மேலும் நிறைய வீடியோஸ் எங்களால வந்து போட முடியும். சரி ஓகே. அண்ட் தென் இந்த வீடியோ கொஞ்சம் சின்னதா தான் இருந்திருக்கும். அண்ட் தென் ஏன்னா வந்து சாப்டர் வந்து ரொம்ப சின்னதா தான் இருந்துச்சு, ரொம்ப கம்மியா தான் இருந்தது. அதனால வந்து என்னால வந்து நிறைய வந்து சொல்ல முடியல. அதனால வந்து ஒரு 10 நிமிஷம் வீடியோவா இருக்குது. சரி ஓகே. அண்ட் தென் அடுத்த வீடியோ கொஞ்சம் பெருசாவே வந்து போட ட்ரை பண்றேன். தென் பை பை, நம்ம அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்.